திரு அன்புச்செழியன் அவர்களுக்கு எங்கள் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுக்கு வர்ணன் படத்துக்காக எப்பவுமே உறுதுணையாக இருந்தது திரு ராதாரவி அவர்கள், சரண்ராஜ் அவர்கள், நடிகர்கள், நடிகைகள் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் முக்கியமாக இந்த படத்தை இங்கே கொண்டு வந்து நிற்கிறதுக்கு எங்களோட குடும்பத்தாரோட சப்போர்ட்டர் நிறையா இருந்திருக்கு. எங்கன்னா நாங்கள் மட்டும் சொல்லலை, நான் மட்டும் சொல்லலை, இயக்குனர், நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸு எல்லாருமே, ஒரு லைட்மேன்லேருந்து வரைக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்களோட குடும்பத்தாருக்கும் எங்களோட வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். படத்தை எடுத்து முடிச்சிட்டோம், கதை எழுதி முடிச்சாச்சு, திரைக்கதை பவுண்டு ரெடியாக இருக்குது. இயக்குனரோட அப்பா வந்து அன்பன் எங்கிட்ட கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறான். நாங்கள் பவுண்டெல்லாம் கொடுத்தோம், பார்த்துட்டு கதை நல்லா இருக்குது தம்பி, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிட்டு வந்துட்டோம். சரி ஓகே, இன்னைக்கு நமக்கு ஒரு விடிவு காலம் வந்துடும் அப்படின்னு. வந்த பதில் என்னன்னா, பசங்க கொஞ்சம் சின்ன பசங்களாக இருக்காங்க, கொஞ்சம் முடிச்சுட்டு வர சொல்லுங்க, நம்ம அதுக்கப்புறம் உதவி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. என்னடா நம்மளை சின்ன பசங்கன்னு சொல்லிட்டாங்களே, நம்ம ப்ராப்பராக, ஏன்னா MBA மீடியா படிச்சிருக்கோம், நம்ம அதுபடி புக்கு படி பண்ணிட்டு வந்திருக்கோமே, பவுண்டெல்லாம் பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோம், இப்படி நம்மளை சொல்லிட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். சரி, பெரியவங்க என்னதான் இருந்தாலும் சொல்கிறாங்க, அதுபடி நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை முடிச்சுட்டு வந்தோம். ஆனால் அப்போ தான் புரிஞ்சிச்சு அண்ணன் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு. நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம்னு நான் நினச்சது ஒரு பெரிய மலை ஏறிட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திருவண்ணாமலையில் ஒரு 14 கிலோமீட்டர் கிரிவலம் தான் வந்திருக்கோம், மலையெல்லாம் ஏறவே ஆரம்பிக்கல. அப்போ மலை உச்சியில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறப்போ கேட்டுக்கிறது கரெக்டு தானே. அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, அங்கே நின்றுட்டு இருந்தோம், இன்னைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. இது நன்றின்னு சொல்லி 3 எழுத்தில் முடிக்க முடியாது, ஆனால் இது அவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா சின்ன படங்கள் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குங்கிறது எனக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்களை மாதிரி ஒரு டீமை படம் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக, அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக எங்களை இன்னைக்கு இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்குண்ணே எங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டீங்க, இப்போ உங்களை பார்த்து நாங்களும் அதே மாதிரி மற்றவங்க கிட்ட வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. நன்றி தவிர்த்து எனக்கு வேற சொல்றதுக்கு வார்த்தை மட்டும் இல்லை. இப்போ சொல்றதுக்கு நிறையா இருக்கு. வருணன் படத்தை இப்போ இது வரைக்கும் நீங்களே பார்த்துருக்கீங்க. ஊடகத்தோட ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோட உங்ககிட்டயே நான் விடுறோம். உங்களோட ஃபீட்பேக், ரிவ்யூ எல்லாமே கொடுங்க. ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஐ லைக் டு ரிக்வெஸ்ட். இங்கே நிற்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் அவர் ஹோல் டீம். உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் மூமெண்ட். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்டாக எங்களுக்கு இருக்குது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய பேசுறதுக்கு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். March 14th ரிலீஸ் ஆகுது. உங்களோட சப்போர்ட், மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை ஹானஸ்டான ரிவ்யூ பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மேடையில் இருக்கும் அப்பா ராதாரவி அப்பா அவர்களுக்கும் JP சார் அவர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச நடிகர் அவர். இன்றைக்கி அவர் பையன் ஹீரோ. ஸோ எனக்கும் வந்து என் சன் ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவரும், ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணா சார் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போதே அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது இயக்குனருக்கு அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்றைக்கி வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்த அவர் மதுரை அன்பு சார், அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது இந்த காலத்தில். அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களோட, ஏன்னா நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் நீங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரியலா, துஷ்யந்த்,
அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு அது வெளியே வந்தால் தான், அந்த படம் வெளியே வந்தால் தான் தெரியுமே தவிர, நம்ம நடிச்சிருவோம், நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும், மக்கள் பார்த்துட்டு அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேனே தவிர, அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிச்சு கண்டத்தில் ஒரு தட்டு தட்டினார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்றைக்கி அவர் வெற்றி பெற்று இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் எங்கள் எல்லாருக்கும். வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதில் வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படம். அது வரைக்கும் அதில் எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், நான் அஸ்வினுக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவாக நீங்கள் வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில் பயங்கர பாப்புலராக இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. நம்மலாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியல் எனக்கு இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்கார். அவர் இன்றைக்கி ஆக்சுவலி லேட்டாக வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்கள் நல்லபடியாக நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க பல்லாண்டு. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கவங்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பற்றி நான் சொல்லணுன்னா, சீரியஸ்லி எல்லாருக்குமே வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேலே வருவோன்றது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதே மாதிரி டைரக்டர் சார் இந்த படத்தை வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சாங் நான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட ஒவ்வொரு வலியும் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கவங்க எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சரி, வேலை செய்கிறவங்களாகட்டும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமோ. நான் அவரை அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்கு கொண்டு வந்து அவரை அடுத்த கேட்டகரிக்கு போகணுன்றது என்னோடய விஷஸ். அந்த டீமுக்கு எல்லாரும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் இந்த சாங் பண்ண காரணமே தினேஷ் மாஸ்டர் தான். தினேஷ் ஃபைட் மாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி அவரோட சக்ஸஸும் இந்த படத்தோட சக்ஸஸும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்றது எனக்கும் நம்பிக்கை இருக்குது. அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஹானரபிள் பீப்புள், ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஜேர்னி எங்களுக்கு. நானும் டைரக்டரும் ஆக்சுவலாக ரொம்ப சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அந்த டைம்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சொன்னார், சார் இந்த டப்பான்னு ஒரு கேரக்டர் இருக்குது, வில்லன் கேரக்டர், அது நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாலி அப்படின்ட்டு இருந்துச்சு உள்ளுக்குள்ளே, ஆனால் வெளியே காமிச்சிக்கல அதை. ஸோ அப்படியே ஆரம்பித்த ஜேர்னி தான். அண்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ என்னோடய ஹோல் டீம் எல்லாருக்கும் இங்கே தேங்க்ஸ். அண்டு எங்களுக்கு டே 1லேருந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸாக இருக்கிறாரு அன்பு சார். அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் புக்கையும் எங்கள் டைட்டிலையும் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஜேர்னியை. அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி ஃபினிஷிங்கும் அவர் மூலியமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிரேசிங் திஸ் ஈவெண்ட். அண்ட் தேங்க்யூ போபோ சசி ப்ரோ. கோலார்னு ஒரு கேங்ஸ்டர் சாங் எனக்காக டப்பா தீம் மியூசிக்லாம் போட்டிருக்காரு வில்லனுக்கு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் ஸ்ரீதர் மாஸ்டர் எல்லாருக்கும். தினேஷ் மாஸ்டர் ஃபைட் மாஸ்டர், அவரை பற்றி ஒன்று சொல்லணும். கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தீங்க எல்லோரும். அது ஒரு பெரிய வாட்டர் டேங்க் 100+ ஃபீட்டு. ஸோ அங்கே வந்துட்டு ஃபைட் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே போய் பார்க்குறோம் கீழேருந்து மேலே, ஓஹோ இதுவா அப்படின்ட்டு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் மேலே போய்ட்டு ஒரு 120 ஃபீட் க்ரேன் ஒன்று வர வச்சுருந்தாரு. அதோட ஆர்ம் ஃபுல் எக்ஸ்டென்ஷனில் இருக்குது, 120 அடி. அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. க்ரேன் வந்து கீழே இருக்க பொருள்லாம் மேலே ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். அப்புறமா மாஸ்டர் வந்து ஃபைட் கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த WWEல கோல்டு பர்க்னு ஒருத்தர் இருப்பார், இந்த காலர் போன் வச்சு தூக்குவார் அந்த இடிச்சு. அந்த மாதிரி ஒன்று சொன்னார், 2 பேரும் தொங்குவீங்க, அங்கே வந்து ஒரு ஃபால் எடுக்க போகிறோன்னு. என்னது ஃபாலா அப்படின்னு ஒரு ஷாக்கு தான் இருந்துச்சு. ஆனால் அது எடுக்க முடியாமல் ஆயிடுச்சு எங்களால், அன்ஃபோர்சீன் சர்க்கம்ஸ்டன்சஸ். பட் எண்ட் ஆஃப் த டே செம்ம சப்போர்ட்டிவாக அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்தாரு மாஸ்டர். ரொம்ப ப்ரொடெக்டிவாக டீமோட ரோப்பு எல்லாமே
பக்காவாக பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திக், அவர் ஒரு நெவர் கிவ் அப் மேன். என்னானாலும் கடைசி வரைக்கும் இந்த படத்தை கிவ் அப் பண்ணாமல் பக்காவாக முடிச்சிட்டாரு. தேங்க்யூ. ஸோ கம்மிங் 14th இந்த படம் தியேட்டருக்கு வருது. உங்களோட சப்போர்ட் அண்ட் இது கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கவிதா மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம் ஃபார் கம்மிங். உங்களை மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக படம் பார்க்க வந்தாங்க, எங்கள் இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். படம் பார்க்க வந்தாங்க, பார்த்த உடனே அண்ட் தே ஸ்ட்ரோக் அ டீல் வித் அஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஃபார் யூர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வருணன், இந்த ட்ரெய்லர் சாங்ஸில் பார்க்கும்போது நிச்சயமாக இதில் ஏதோ நல்ல ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. ஏன்னா நிச்சயமாக அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எது வித்தியாசமாக இருக்கும் போல இருக்குது. இந்த புதுசான ஒரு இந்த தண்ணி கேனை வச்சு கதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்த்தா நிச்சயமாக நல்லா இருக்க மாதிரி தெரியுது. நல்லா இருக்கும் கண்டிப்பாக. எங்கள் குடும்பத்துலேருந்து ஒருத்தர் மியூசிக் பண்ணியிருக்காரு, போபோ சசின்னு, என் தம்பியோட முரளியோட சன். நிச்சயமாக ஒரு கலரில் இருக்கும், அது நிச்சயமாக தெரியும். அதை பார்த்துட்டு இருந்தேன். இன்னொரு விஷயம், 2வது சாங் 3வது சாங்கு பார்க்கும்போது முரளிக்கிட்ட கேட்டேன், அந்த ஹீரோ பார்த்தா நம்ம தர்ஷன் மாதிரியே இருக்கிறான்னு. இல்லை, அது தர்ஷன் தான். அவர் என் கடைசி தம்பி பையன், அவனும் சினிமாக்குள்ளே நுழைஞ்சிருக்கான். நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்மளை மறந்துட்டீங்கன்னு நினச்சேன், பரவாயில்ல. உண்மையிலேயே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு தரமான படம்ன்றதுக்கு வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுலே தெரிஞ்சிடுச்சு. அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. எல்லாம் சின்ன படமே இல்லை. நீங்கள் அந்த ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மிகப்பெரிய படம் இது. ஏன்னா வேல்முருகன் சார் வந்து நான் ரொம்ப வருஷமாக சந்திச்சுட்டு இருக்கேன் அவரை. இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய படமாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, முழுமையான உழைப்பு வந்து எனக்கு தெரிஞ்சு வேல்முருகன் சார். நான் எவ்வளோ நாளாக அவரை பார்த்து சரி எப்போ அந்த படம் வரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ உழைப்பு இருக்குது அவங்களது. அதே போல் போபோ சசி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அதை விட அந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்கிற சவுண்ட்ஸ் புதுசாக இருக்குது, நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரிதம்ஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். இது ஒரு புது முயற்சி. இது வாழ்த்துக்கள் போபோ சசிக்கு. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டர், இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப அருமையாக இருக்குது. ராதாரவி அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவருடைய தம்பிங்க நாங்கள். அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அது பெரிய வெற்றி படம், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். கண்டிப்பாக இதுவும் அந்த வகையில் ஒரு பெரிய படமாக அமைய வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு கண்டிப்பாக அமையும். நன்றி, வணக்கம்.